ஓகே, ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரூட் வந்து பார்த்துன்னு இருக்கோம். எக்ஸ்ட்ரூடில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஒன்று ரெண்டு கமாண்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. டைரக்ஷன் 2 வந்து நான் சொல்லியிருந்தேன். டைரக்ஷன் 1 அதே மாதிரி தான் டைரக்ஷன் 2லேயும் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்னொரு பக்கம் டைரக்ஷனில் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் கான்டூர்னு ஒன்று இருக்குது. செலக்ட் கான்டூர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபைல் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஸ்கெட்ச் வந்து என்ட்ரு ஆகிருக்கேன். உள்ள ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து செலக்ட் கான்டூரை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் டைமென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா டைமென்ஷனையும் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணால் 4மே அட் அ டைமில் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேங்களா? 4மே வந்து அட் அ டைமில் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இதே வந்து 4ம் தேவையில்லை, எனக்கு வந்து 2 மட்டும்தான் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்கெட்சை விட்டு வெளியில் வந்துடணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கிறீங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கெட்சை விட்டு வெளியில் வந்துடும். இந்த பென்சில் மார்க்கு ப்ளஸ் ஒரு ஏரோ மார்க் தெரியுது இல்லைங்களா? இதை செலக்ட் பண்ணனா ஸ்கெட்சை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கெட்சு எங்கேன்னு கேட்கும். அதாவது ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிளையும் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணோடனே செலக்டட் கான்டூர்ஸ் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சர்க்கிள் வேணுமோ அந்த சர்க்கிளை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் என்னென்னா நம்ம நிறைய ஸ்கெட்சு வரைஞ்சி வச்சுக்கலாம். ஆனால் எது மட்டும் வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்டூர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ண உடனே வந்து இந்த ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கெட்சில் வந்து ஸ்கெட்ச் 1 இங்கே ஒரு ஷேப் தெரியுதுங்களா? இது வந்து இந்த ஷேப்புக்கு பேர் வந்து கான்டூர். இதே வந்து வேறு ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஸ்கெட்சை காட்டுறேன். எக்ஸ்ட்ரூடு கிட்ட போகிறேன். ஸோ இந்த ஸ்கெட்சை பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ திருப்பி பழைய ஸ்கெட்சுக்கே போய்க்கிறேன். இது வந்து கான்டூர். ஓகேங்களா? இது ஓகே. இது இல்லாமல் இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரூடில். இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த டைரக்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்க்ளைன் லைன் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் லைன் வரைஞ்சிட்டு இதை வந்து டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், டாப் லைனில் போய்ட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். டாப் லைனில் போய்ட்டு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். டாப் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl 8 அதை கொடுத்து பிளேனை வந்து நார்மல் டோன் மாற்றிட்டேன். இப்போ வந்து இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சிட்டு இதை வந்து டைமென்ஷன் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் வந்து 30. ஸோ ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு இன்க்ளைன் லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வழக்கமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடை வந்து நார்மல் டூக்கு தான் வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், ஸ்கெட்சோடைய பர்பெண்டிகுலர் டைரக்ஷனுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இதில் மட்டும் வந்து ஒரு ஆங்கிளாக பண்ணலாம். அதாவது சம் இன்க்ளைன் டைரக்ஷனில் பண்ணலாம். பட் அந்த இன்க்ளைன் டைரக்ஷனுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம வரைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் அதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரூட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷனை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து அந்த டைரக்ஷனுக்கு திரும்பிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டைரக்ஷனில் போயிட்டு ஒரு 50ன்னு கொடுக்குறேன். 50ன்னு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைரக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டைரக்ஷனை கொஞ்சம் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இது எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக போகிறது இந்த டைரக்ஷனில் வரணும். அது இல்லாமல் இந்த டைரக்ஷனில் போயிருக்கு. இப்போ வழக்கமாக வேறு எக்ஸ்ட்ரூட் எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் வந்து இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணாமல் வந்ததுன்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
இப்போ வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிஸ்டிங் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸ்ட்ரூட் போகிறேன். இதுதான் வந்து இன்க்ளைன் டைரக்ஷன், நார்மல் டு, அதாவது பர்பண்டிகுலர் டு ஸ்கெட்ச். இதுதான் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து இந்த லைனை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு, இது வந்து நார்மலாக எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நான் வந்து ரோல் பேக் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் இந்த லைனை யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து நார்மல் டு, அதாவது ஓகே. இது இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடோட வந்து எக்ஸ்ட்ரூடில் வந்து எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கமெண்ட் பார்க்கலாம்.